மனதிலே லௌகிகம் இருப்பவர்கள், உலகத்தின் வேஷம் இருப்பவர்கள் தேவசித்தம் பகுத்தறியவே முடியாது. எதை உடுக்கலாம், எப்படி நடக்கலாம் என்று நம்முடைய மனது அதிலே ஈடுபாடு கொள்ளுமானால் தேவசித்தம் நாம் பகுத்தறியவே முடியாது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி சிவந்த சமுத்திரம் வழியாக கொண்டு போனாரே. சிவந்த சமுத்திரம் தாண்டின பிறகுதான் வனாந்தரம் வந்து சேர்ந்தது. எங்கு பார்த்தாலும் மண், மணல், மண்மேடு. லௌகீகம் இல்லாத இடம்தான் வனாந்தரம். கர்த்தர் ரட்சிக்கப்படும் பொழுதே லௌகீகத்தை விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். குறைந்தபட்சம் ஞானஸ்நானத்தில் இருந்தாவது லௌகீகத்தை விட வேண்டும். ரட்சிக்கப்படும் பொழுது லௌகீகத்தை விட வேண்டும் என்று தேவன் ஏன் எதிர்பார்க்கிறார் என்றால், யார் யாருக்கெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரத்யட்சமாகிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே லௌகீகத்தை வெறுப்பார்கள். ஏனென்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? அவரை விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை, அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லாமல் இருந்தார். ஆகையினால் உண்மையான ரட்சிப்பை பெறுகிற ஒரு மனிதன், சிலுவை காட்சியை காண்கிற ஒரு மனுஷன், இயேசுநாதரே அழகு இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் இருக்கிறார், நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் இருக்கிறார், நமக்கு ஏன் அழகு, ஏன் சௌந்தரியம், மற்றவர்கள் விரும்பப்படத்தக்க ரூபம் ஏன் என்று சொல்லி அவர்கள் லௌகீகத்தை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். ஆகையினால் தான் பேதுரு சொல்லுகிறார், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ளதான ஆவி உங்களுக்கு இருக்க கடவுது, அதுவே கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்ட அலங்காரமாயிருக்கிறது. பவுலும் கூட தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல் தெளிந்த புத்தி, ஞானம், தகுதியான வஸ்திரம், இப்படிப்பட்டவர்களினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, புறம்பான அலங்கரிப்பை வேதம் வெறுக்கிறது. உள்ளான அலங்காரம் என்று சொன்னால் என்ன? அதுதான் சாந்தம், அமைதல், கீழ்ப்படிதல், தெளிந்த புத்தி, ஞானம், தகுதியான வஸ்திரம், இவையெல்லாம் அலங்காரமாக இருக்கிறது, உள்ளான அலங்காரம். உலகத்தின் வேஷத்தை நாம் வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்க பாருங்க, எந்த ஃபேஷனும் நிலையா இருப்பதே இல்லை. நிலையா இருக்கா? ஃபேஷன் வருது, போயிட்டே இருக்கு. நம்முடைய ஒரு பாஸ்டர் அமெரிக்காவுக்கு போய் அந்த நாட்கள்ல இந்தியாவில் எங்க பார்த்தாலும் பெல் பாட்டம், எங்க பார்த்தாலும் பெல் பாட்டம் போட்டுட்டு பையங்க சுத்திட்டே இருப்பாங்க. அமெரிக்காவில் இறங்குறவனு கேட்டார், பெல் பாட்டம் எங்க? அப்ப அமெரிக்கன்ஸ் சொன்னாங்க, என்ன பாஸ்டர், 14 கடைசியா இந்தியாவுக்கு வந்தது. இப்ப அந்த பெல் பாட்டம் எந்த ஊருக்கு போச்சோ தெரியாது. இப்போ பெல் பாட்டம் இல்ல, பெல் டாப். மேல அகலமா இருக்கு, கீழே குறைவா இருக்கு. பிரியமானவர்களே, இது ஒரு வேஷம். இன்னும் இதுவும் நிலைச்சிருக்காது. இந்த ஃபேஷன் என்ன செய்யாது? நிலைச்சிருக்காது. நான் அடுத்த ஃபேஷன் உங்களுக்கு சொல்றேன். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்கும். அது ஒரு பாக்கி. அதாவது மேலேயும் கீழே சின்னதா இருக்கும், நடுவில் பெருசா இருக்கும். அது ஒரு ஃபேஷன் வரும் பாருங்க. அதுபோல இந்த சைடு லாக் எல்லாம் பாத்தீங்களா? ஒரு காலத்துல முதல்ல இவ்வளவு இருந்தது, பிறகு இங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு, இங்க வரைக்கும் வந்துச்சு, கடைகளை இப்படி கட் பண்ணி இருக்காங்க. இப்ப சைடு லாக்கே கிடையாது.
வேதமுத்து பாஸ்டர் எங்கிட்ட சொன்னாரு, இப்படி கூட நீட்டி வைக்காதீங்க, இப்படி கட் பண்ணுங்க. நான் சொன்ன பாஸ்டர் அதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன், அப்படியே அது வேண்டாம்னாரு. ஏன்னா அவர் இப்படியே எடுத்து பழக்கம். உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, பலவிதமான வேஷங்கள் இந்த உலகத்தில் வருவதும் போவதுமா இருக்கிறது. அப்ப லௌகீகம் உலகம்னு சொல்லக்கூடியது அது வேற டிபார்ட்மெண்ட். பிசாசு வேற பாவத்தை செய்ய தூண்டுறான், உலகம் வேற மனுஷனை பாவம் செய்ய தூண்டுது. நம்முடைய மாம்சமும் பாவம் செய்ய தூண்டுது. அதனால்தான் உலகம், பிசாசு, மாமிசம், 3 முக்கியமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஒருவனுக்கு அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துருன்னு சொன்னது போல நம்முடைய மாம்சமே, இந்த சரீரத்தில் குடியிருக்கிற மாம்சமே நமக்கு சத்துரு. ஆகையினத்தான் மாமிச எண்ணம், மாமிச இச்சை, மாமிச கிரியைகளை உண்டாக்குறது. ஏன்னா இந்த சரீரம் நல்லதுதான், சரீரத்தில் குடியிருக்கிற மாம்சம் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப இது ஒரு சத்துரு. நாம் இருக்கிற உலகம் ஒரு சத்துரு. புது புது ஃபேஷன் வந்துகிட்டே இருக்கும். புகை பிடிக்கிறதுக்கெல்லாம் எங்க கத்துக்கொண்டோம்? வேதத்தில் சொல்லி இருக்கா? வேற ஏதாவது புத்தகத்தில் சொல்லி இருக்கா? அவரு பிடிச்சாரு, நானும் பிடிக்கிறேன். அது உலகத்திலிருந்து வந்தது. கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் எல்லாம் எங்கிருந்து உண்டாயின? உலகத்திலிருந்து உண்டாயின. ஒருவன் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கொண்டால் பிதாவின் அன்பு இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னால முடியெல்லாம் சின்னதா வெட்டுறாங்க, பிறகு முன்னால கொஞ்சம் வச்சுட்டு பின்னால வச்சாங்க, பிறகு இப்ப நீளமா வளர்த்து கீழே வரைக்கும் போயிருக்கு. இனிமே இது எப்ப கட் பண்ணுவானோ தெரியாது. பழையபடி மொட்டைக்கு வருவான். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு தூரம் வளர்த்திட்டு கிடப்பான். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அது ஸ்டாண்டர்டா ஸ்டெபிலிட்டியா இருக்கவே இருக்காதுன்னு பவுலுக்கு நல்லா தெரியும். அது என்ன செய்யும்? கடந்து போய்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. ஆகையினால் உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை அனுபவியாதவர்கள் போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசுநாதர் தைரியமா சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்லாதவனாயிருக்கிறேன். ஆகையினால் அவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடைய ஒன்று என்னிடத்தில் இல்லை. இயேசுவிடத்தில் லௌகீகம் இல்லாததுனால பிசாசு, அந்த உலகத்தின் அதிபதி, அவரை தொட முடியவில்லை, தாக்க முடியவில்லை. இந்த உலகத்துக்கு அவன் அதிபதி. இந்த உலகத்தை வச்சும் ஜனங்களை ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான். சினிமாவின் மூலம் ஜனங்களை அவன் ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான். நாவல்கள், கதை புஸ்தகத்தின் மூலமாய் ஜனங்களை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். எப்படியாவது மனசை கெடுக்கணும், இருதயத்தை கெடுக்கணும், சரீரத்தை கெடுக்கணும். மதுபானங்களின் மூலமாய், மதுபானம் எங்கேருந்து வந்தது? பரலோகத்தில் இருந்தா வந்தது. பீடி சிகரெட் எல்லாம் பரலோகத்தில் இருந்தா வந்தது. எல்லாம் இந்த உலகத்திலிருந்து வந்ததுதான். ஏன்னா அவன் உலகத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால இந்த உலகத்திலிருந்து எவ்வளவு தூரம் ஜனங்களை தீட்டுப்படுத்த முடியுமோ தீட்டுப்படுத்த முடியாது திட்டம் போட்டிருக்கிறார். இனிமேல் அந்த உலகத்திற்கு ஆசையும் இருக்கு, இச்சையும் இருக்கு. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நமக்கு ஆசையை உண்டாக்கக்கூடிய, இச்சையை உண்டாக்கக்கூடிய பல காரியங்களை உலகத்தில் அவன் உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆனா இயேசுநாதர் இதில் மயங்கி போகவே இல்லை. உலகத்தை அதன் மகிமையும் காண்பித்த நேரத்தில் அவர் சொல்லிவிட்டார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இப்ப லௌகீகம் நம்மை விட்டு போய்விட்டது என்றால் நமக்குள்ள தேவ சித்தம் பகுத்தறிய முடியும். தேவ சித்தத்தை பரிசுத்தாவியின் மூலம் பகுத்தறியலாம். சில சொப்பனங்கள் மூலமாய், சில தரிசனங்கள் மூலமாய் பகுத்தறியலாம். தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பகுத்தறியலாம். தேவனுடைய வசனங்களை வாசிப்பதின் மூலம் பகுத்தறியலாம். கர்த்தர் பல்வேறு விதத்திலே பழைய பாட்டின் காலத்திலும் புதிய பாட்டின் காலத்திலும் தேவ சித்தத்தை பகுத்தறியும்படி தேவனுடைய ஜனங்களுக்கு உதவி செய்தார் என்பதை வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம்.
யோசேப்புக்கு தேவசித்தம் சொப்பனம் மூலமாய் வெளிப்பட்டது. தானியேலுக்கு தேவசித்தம் தரிசனங்கள் மூலமாய் வெளிப்பட்டது. பவுலுக்கு தேவசித்தம் பரிசுத்தாவியின் மூலமாய் வெளிப்பட்டது. அவர் சொல்லுகிறார், பட்டணங்கள் தோறும் உனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்று பரிசுத்தாவியானவர் எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனமும் மூலம் வெளிப்பட்டது. தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள். இது தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உண்டான தேவசித்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் கேட்டு தேவசித்தை இன்னதென்று பகுத்தறிந்து கொண்டார்கள். உடனே அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். தேவசித்தம் வசனம் மூலம் வெளிப்படும். ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவசித்தை என்ன என்று பகுத்தறிய வேண்டும். எனவே அதுல 3 பகுதி இருக்கு. ஒன்னு நன்மை, இன்னொன்னு பிரியம், இன்னொன்று பரிபூர்ண சித்தம். அந்த நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ண சித்தம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாம் லோத்தின் வாழ்க்கை தான் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்றால் ஆபிரகாமும் லோத்தும் கானானுக்கு போய் சேர வேண்டும். ஆனால் பரிபூர்ண சித்தம் செய்தது யாரு தெரியுமா? ஆபிரகாம் தான். எங்க போய் சேர்ந்தான்? கானானுக்கு போய் சேர்ந்தான். ஆனால் லோத்துக்கு என்ன நடந்தது? அவன் முதலாவது சுயசித்தத்துக்கு இடம் கொடுத்தான். சுயசித்தத்துக்கு இடம் கொடுத்து சோதம் குமாராவிலே போய் குடியிருந்தான். சோதோமுக்கு எதிரே போய் குடியிருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த லோத்து பரிபூர்ண சித்தம் செய்யாவிட்டாலும் அவன் பிரியமான சித்தமாவது செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், இந்த சோதோமை விட்டு வெளியேறு, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் இல்லாதே, ஜீவன் தப்ப ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. அது பிரியமான சித்தம். நீ பரிபூர்ண சித்தம் தான் செய்யவில்லை, குறைந்தபட்சம் பிரியமான சித்தமாவது செய். ஆனா அந்த சித்தத்தையாவது அவன் செய்தானா? ஆண்டவருக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிறான், ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். நான் இந்த அருகாமையில் இருக்கிற சிறிய ஊருக்கு போகிறேன். கர்த்தர் பார்த்தார், பரிபூர்ண சித்தம் செய்யவில்லை, இந்த பிரியமான சித்தமும் செய்யவில்லை. சரி, போனா போட்டு பிழைச்சிட்டு போட்டுன்னு சொல்லி அந்த சின்ன ஊருக்கு போக முடியாது அனுமதி வழங்கினார். அதுதான் நன்மையான சித்தம். அங்கேயாவது ஒழுங்கா குடியிருந்தானா? இல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தான், அந்த சோதோம் குமாரா பட்டணங்கள் அக்கினியினால் அழிக்கப்படுவதை பார்த்த உடனே அங்கிருந்து குமாரத்திலையும் கூட்டிக் கொண்டு நேரே கெபிக்கு ஓடி போனார். அந்த கெபியிலனா தன்னுடைய சொந்த குமாரத்திகளால் அவன் தீட்டுப்பட்டு கடைசியிலே அம்மோன் மோவாப் என்னும் புத்திரர்களை பெற்றெடுத்து அவர்கள்தான் அம்மோனியராய் மோவாபியராய் காலாகாலங்களிலே தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டே இருந்தார்கள். சுருங்க சொன்னால் ஆபிரகாமின் சந்ததிக்கு எதிரான சந்ததியாய் லோத்தின் சந்ததி காணப்பட்டது. லோத்துடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா போச்சு. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில சுயசித்தம் செய்ய ஒப்புக் கொடுக்க கூடாது. நாம் பரிபூர்ண சித்தம் செய்ய முடியாது, நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமாம் உம் சித்தம் இன்னும் நான் பகுத்தேறிய. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமாம் உம் சித்தம் இன்னும் நான் பகுத்தேறிய. உலகத்தின் விஷத்தை வெறுத்திடுவேன், புதிதான மனதோடு ஜீவிப்பேன் நான். உலகத்தின் விஷத்தை வெறுத்திடுவேன், புதிதான மனதோடு ஜீவிப்பேன் நான். தேவனையும் சித்தம் செய்திடவே வருகின்றேன் என்றவும் மைந்தனை பூ. தேவனையும் சித்தம் செய்திடவே வருகின்றேன் என்றவும் மைந்தனை பூ.
உம் சித்தம் பூர்ணமாய் செய்திடவே உம்மண்டை வருகின்றேன் நான். உம் சித்தம் பூர்ணமாய் செய்திடவே உம்மண்டை வருகின்றேன் நான். ஹல்லேலூயா. இனிமேல் மனசாட்சியின் காலத்திலே தேவசித்தம் செய்த ஒருவரையும் நியாயப்பிரமாண காலத்திலே தேவசித்தம் செய்த ஒருவரை உங்களுக்கு மத்தியிலே நான் அறிவிக்க விரும்புகிறேன். மனசாட்சியின் காலத்திலே ஈசாக்கு தேவசித்தம் செய்தான். மனசாட்சியின் காலத்தில் இருந்த ஆபேல் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார். கொழுமையானதையும் முதன்மையானதையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார். தேவனை நேசித்ததினால் சொந்த சகோதரனால் கொல்லப்பட்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா நீதிமானாயிருந்தான். ஆபிரகாம் விசுவாசத்திலே வீரனாயிருந்தான். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு தேவசித்தம் செய்தார். யோசேப்பு பரிசுத்தத்திலே வைராக்கியமாயிருந்தார். பிரியமானவர்களே, தேவசித்தம் செய்யக்கூடியவனாக இந்த ஈசாக்கு காணப்பட்டான். அவருடைய விசுவாசம் என்னவென்றால், தன்னுடைய தகப்பன் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுவேன், அவருடைய சித்தம் செய்வேன். ஏனென்றால் அந்த தகப்பனிடம் தேவன் பேசுகிறார், தேவன் பேசுவதை அவர் கேட்கிறார், அந்த தேவன் பேசுவதைத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். ஆகையினால் அவருக்கு நான் கீழ்ப்படுவேனானால் அது தேவனுக்கு கீழ்ப்படுவதற்கு சமம், தேவசித்தம் செய்வதற்கு சமம் என்றதான ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளே இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை அதிகாலையில் எழுப்புகிறார். மகனே வா, நாம் 2 பேரும் மோரியா தேசத்துக்கு போக வேண்டும், கர்த்தர் குறிப்பிட்ட அந்த மலைக்கு போக வேண்டும், நீ புறப்பட்டு வா. இந்த ஈசாக்கு சுயசித்தம் செய்திருப்பானால் வரமாட்டேன் என்று சொல்லியிருப்பான். மனுஷ சித்தம் செய்யக்கூடியவனாயிருந்தால் ஓடி போய் சாராளிடம் கேட்டிருப்பான், அம்மா அப்பா கூப்பிடுகிறார், நான் போகட்டுமா? அவள் தடை பண்ணி இருப்பாள். தேவசித்தம் செய்யக்கூடிய ஈசாக்கு பிரயாணத்தை புறப்பட்டான். ஆபிரகாம் கட்டைகளை கட்டி இந்த ஈசாக்கிடம் கொடுத்தான். கட்டைகளை சுமந்து கொண்டு போகிறார். வழியில் போகும் பொழுது அருமையான ஒரு கேள்வி கேட்டார். தகப்பனே, உம்மிடத்தில் கத்தி இருக்கிறது, என்னிடத்தில் கட்டைகள் இருக்கிறது, தகன பலிக்குரியதான ஆட்டுக்குட்டி எங்கே? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆபிரகாம் நல்ல ஒரு பதிலை சொன்னார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அதன் அர்த்தம் என்னென்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அது என்னவென்றால், அதன் மறைபொருளான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருடைய பர்வதத்திலே நீர்தான் பார்த்துக் கொள்ளப்படுவாய். இன்னும் அங்கே போன பொழுது வேலைக்காரர்களை விட்டு போய்விட்டான். வேலைக்காரரிடம் சொல்லிவிட்டு போகிறான் ஆபிரகாம், நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். அது பொய்யா விசுவாசமா? விசுவாசத்தின் வார்த்தை. அவனுக்கு நல்லா தெரியும். என் ஆண்டவர் என் குமாரனை பலிகளுக்கு சொல்லுறார், அந்த தேவன் தான் இந்த பிள்ளையை தந்தார். இந்த பிள்ளை கிடைக்கும்படி 25 ஆண்டு காலமாய் காத்திருந்தேன். எத்தனையோ நாட்கள் வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, கடற்கரை மணலை பார்க்கும் பொழுது அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகி, வயதான காலத்திலே, பலவீனப்பட்ட காலத்திலே, சாராளின் கற்பன் செத்த நாளிலே எனக்கு இந்த குமாரனை கொடுத்தார். இப்பொழுது அந்த தேவன் இந்த பிள்ளையை கொண்டு பலியிட சொல்லுகிறார். அவனுடைய விசுவாசம் என்னவென்றால், என் தேவன் இந்த பிள்ளையை நான் வெட்டுவேன், ஆனாலும் என் தேவன் அந்த பிள்ளையை ஒட்டுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறார். நான் என் பிள்ளையை சாகடித்தாலும் அவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் வேலைக்காரரை பார்த்து சொன்னான், நானும் பிள்ளை ஆண்டாலும் திரும்பி வருவோம். அவனுடைய விசுவாசம் வீண் போகவில்லை, அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. பிரயாணம் தொடர்ந்து கொண்டே போனது. 3 நாள் பிரயாணம். ஏன்? இந்த 3 நாளிலே பின்மாறுகிறவர்கள் பின்மாறுவார்கள், அதைரியப்படுகிறவர்கள் அதைரியப்படுவார்கள், சோர்ந்து போகிறவர்கள் சோர்ந்து போவார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் 3 நாள் கொடுத்தார். நட விசுவாசத்திலே நட, தேவசித்தம் செய்து கொண்டே நட.
பிரியமானவர்களே, சில காரியங்கள் உடனே சம்பவிப்பதில்லை. கர்த்தர் நாட்களையும் காலங்களை நமக்கு தருவார். ஏன்? உன் பொறுமையை சோதிக்க, உன் விசுவாசத்தை சோதிக்க. நீ மனுஷ சித்தமோ சுய சித்தமோ செய்வாயா என்று கண்டுபிடிக்க கர்த்தர் சில நாட்களை கூட்டி தருவார், மாதங்களை கூட்டி தருவார். கலங்காதே, திகையாதே, பின்மாறாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் சொன்னால் அதை நீ செய்யத்தான் வேண்டும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? மோரியா என்னும் தேசத்துக்கு போய் நான் குறித்த மலையிலே பலியிடு. தேவசித்தம் செய்கிற ஈசாக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். ஒரு ஆட்டுக்குட்டியை போல போய்கொண்டிருக்கிறான். மயிர் கத்திரிக்கிறவருக்கும் பாய் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அவன் போய்கொண்டே இருக்கிறான். அங்கே போன உடனே 25 வயசுள்ளதான அந்த வாலிபனை, அந்த திரகாத்திரம் உள்ளவனை, அந்த பலசாலியை, இந்த வயோதிபனாகிய ஆபிரகாம் கையுங்காலும் கட்டுகிறான். அப்பதான் ஈசாக்குக்கு விளங்கிச்சு, எங்க அம்மாட்ட நான் சொல்லாம வந்துட்டேன். எங்க அப்பா வழியில சொன்னார் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று. நான் தான் அந்த பலிமிருகமா? ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம். எங்க தேவன் சொல்லாம எங்க அப்பா ஒண்ணுமே செய்ய மாட்டார். தேவ சித்தம் தான் எங்க அப்பாவுடைய சித்தம். அவன் கையையும் காலும் கட்டுப்படி மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தான். இந்த ஆபிரகாமை எடுத்து பலிபீடத்தில் கிடத்தினான். ஈசாக்கு கிடக்கிறான், தேவசித்தம் செய்து கிடக்கிறான். தேவசித்தம் செய்து புறப்பட்டான், தேவசித்தம் செய்து நடந்தான், தேவசித்தம் செய்து சுமந்தான், தேவசித்தம் செய்யும்படி கைகளையும் கால்களையும் ஒப்படைத்தான். தேவசித்தம் செய்து இப்பொழுது கிடக்கிறான், கண்களை மூடிக்கொண்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் அப்பா பிதாவாகிய தேவன் சொன்னதை செய்ய போகிறார். பரவாயில்லை, இந்த 25 வருஷமும் இந்த உலகத்தில் இருக்கும்படி அவருடைய விருப்பம். இப்ப நான் போகவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொன்னது போல எல்லாம் முடிந்தது. என் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிந்தது, என் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிந்தது, என் பயணமெல்லாம் நடந்து முடிந்தது. நான் இப்பொழுது பரிபூர்ண சித்தம் செய்யும்படியாக என்னை ஒப்படைத்து விட்டேன் என்ற வெளிப்பாடோடு நோக்கத்தோடு அவன் கிடந்தான். ஆபிரகாமும் கத்தியை தூக்கி விட்டான். ஈசாக்கு நன்றாய் விளங்கிக் கொண்டான். இனிமேல் எங்க அம்மாவை நான் பார்க்க முடியாது, என் ஊருக்கு நான் திரும்பி போக முடியாது. நான் இதோ பலிப்பொருளாய் மாறுகிறேன், பலிபீடத்திலே கிடக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பிரியமானவர்களே, அந்த பலிபீடத்திலே அவன் கடந்திருக்கிறான். பலிப்பொருளாக பலி செலுத்துகிறவன் யார்? ஆபிரகாம். பலிப்பொருள் யார்? ஈசாக்கு. பலியை அங்கீகரிக்கிறவர் யார்? பிதாவாகிய தேவன். அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. அவர் ஒரு நிமிஷம் தாமதமாய் சொல்லி இருந்தால் இந்த ஆபிரகாம் வெட்டி இருப்பான், பலியிட்டிருப்பான். உடனே ஆபிரகாம் ஓங்கின கையை நிறுத்தி விட்டான். கர்த்தர் சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது நான் உன்னை அறிந்தேன். கர்த்தர் நம்மை அறிகிறது எப்போ? அழைக்கும் பொழுதல்ல, நாம் பிறக்கும் பொழுதல்ல, நாம் ஜீவிக்கும் பொழுதல்ல. பிரியமானவர்களே, நாம் தேவ சித்தத்தை கிரியையிலே வெளிப்படுத்தும் பொழுதுதான் தேவன் நம்மை அறிகிறார். விசுவாசம் இருதயத்தில் இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் கிரியையிலே வெளிப்படும் பொழுது கர்த்தர் நம்மை அறிகிறார். ஆண்டவரே, தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை அறிய மாட்டார். அந்த அன்பு பிரயாசத்திலே வெளிப்படும் பொழுது கர்த்தர் உன்னை அறிகிறார். எனக்குள்ளே பரிசுத்தாவி இருக்கிறது என்றால் உன்னை அறிய மாட்டார். ஆனால் அந்த பரிசுத்தாவிக்கு ஏற்றபடி நீ பரிசுத்தவானாய் விளங்கும் பொழுது கர்த்தர் உன்னை அறிகிறார். ஆபிரகாமே, இப்போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அப்படியானால் ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும் பொழுது அறியவில்லையா? கூடாரத்தில் குடியிருக்கும் பொழுது அறியவில்லையா? அந்த ஈசாக்கை பெறும் பொழுது அறியவில்லையா? இந்த 25 வருஷ காலமாக வளர்த்தும் போது அறியவில்லையா? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அறியக்கூடிய ஒரு வேளை இருக்கிறது.
நாம் தேவ சித்தம் செய்யும் பொழுது, விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வரும் பொழுது, அன்பின் பிரயாசம் வெளிப்படும் பொழுது, பரிசுத்தத்தின் கிரியைகளை செய்யும் போது, இப்போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் உன் குமாரனை ஒப்பு கொடுத்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிக்குள் உன் மூலமாய் சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பின்பு ஆபிரகாம் இந்த ஈசாக்கின் கைகளையும் கால்களையும் கட்டவிழ்த்து விட்டான். நம்மை போன்றவர்கள் என்ன செய்வோம்? இனிமேல் இந்த அப்பாவோட குடியிருக்கவே கூடாது. இந்த அப்பா என்னை ஏமாத்திட்டார். வீட்டுல வந்து சாராள்கிட்ட சொல்லுவோம், அம்மா இந்த அப்பா என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாரம்மா. வழியில போகும்பொழுது கூட கேட்டேன், ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டேன். அவர் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொல்லி என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போனார். அங்க கூட்டிட்டு போய் என் கையும் காலும் கட்டினாரம்மா. பலிபீடத்துல படுக்க வச்சாரம்மா. கத்திய கூட தூக்கிட்டாரம்மா. அந்த நேரம் ஆண்டவர் தான் என்னை காப்பாத்தினார். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேன்னு சொன்ன உடனே தான் போடாம இருந்தாரம்மா. நீ சொல்லம்மா, நான் என்ன செய்யணும்? நம்ம போல உள்ள ஆளுன்னா, நம்ம அம்மான்னா என்ன சொல்லுவாங்கன்னா, போதுமானே இந்த வயசான மனுஷனோட குடியிருந்தது போதும், அவன் வயசாகி போயிடுச்சு, அவருக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு, நம்ம என்ன குடியிருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒன்ன கொல்ல பார்த்தவன் நாளைக்கு என்னையும் பலி செலுத்திடுவோம். நாம் தனியா போயிடுவோம், தனி குடித்தனம் பண்ணுவோம். நம்மை போல் உண்டவர் ஈசாக்குன்னா என்ன சொல்லுவோம்? இந்த அப்பாவோடு இனிமே குடியிருக்க வேண்டாம், நம்ம தனியா குடித்தனம் பண்ணலாம் என்று செய்வோம். ஆனால் தேவ சித்தம் செய்கிற ஈசாக்கு அப்படி செய்யவே இல்லை. இந்த சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொன்னால் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்படியானால் அதன் அர்த்தம் என்ன? சாராளே, ஆண்டவர் மெசொப்பொத்தாமியா விட்டு புறப்பட சொல்றார். அப்படியா ஆண்டவரே, போகலாம் என்று கீழ்ப்படிந்தாள். சாராள், நல்ல வீட்டில் குடியிருந்தோம், ஆனா ஆண்டவர் கூடாரத்தில் குடியிருக்க சொல்றார். அப்படியே ஆண்டவரே, நாம் குடியிருப்போம். சாராளே, வயதான காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிறார். அப்படியே ஆண்டவரே. சாராள், உன் மகனை பலியிடும்படி கத்த சொல்றாருன்னு சொன்னாலும் கூட அவள் என்ன சொல்லியிருப்பாள்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நடக்க கடவுள். ஆகையினால் ஒரே குடும்பத்தில் தேவசித்தம் செய்யக்கூடியவர்கள் நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு தேவசித்தம் செய்தான். கையும் காலும் அவித்த உடனே, தான் எழும்பி நின்ற உடனே, எந்த தகப்பன் தன்னை கூட்டிக் கொண்டு போனானோ அதே தகப்பனோடு சேர்ந்து பேர்சபா மட்டும் வந்தார்கள். தன்னை கட்டின தகப்பன் மேல் அவன் எரிச்சல் கொள்ளவே இல்லை, ஆத்திரம் கொள்ளவே இல்லை, கசப்பு வைக்கவே இல்லை. அதற்கு மாறாய் அந்த தேவனை அதிகமாய் அந்த தகப்பனை நேசித்தான். ஏனென்றால் என் அப்பா தேவன் சொல்லாம ஒன்றும் செய்ய மாட்டான். ஆகையினால் அந்த தகப்பனோடு இவன் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களை, மனசாட்சியின் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லலாட்டமாக இந்த ஈசாக்கு தேவ சித்தம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இனிமேல் நியாயப்பிரமாண காலத்துக்கு கடந்து வருவோம். நியாயப்பிரமாண காலத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமான வேலையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி விடுகிறார், என்னுடைய சித்தமெல்லாம் அவன் செய்வான். தாவீது முதலாவது தேவ சித்தம் செய்த விஷயம் நமக்கு நன்றாய் தெரியும். சவுல் மரித்து விட்டான். தாவீது ஏற்கனவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். நம்மை போன்றவள் அடிக்கடி யோசிப்போம், எப்ப சவுல் மரிப்பான் நான் போய் சிங்காசனத்தில் உட்காரலாம். பதவி ஆசை பிடித்தவர்கள், பதவி வெறி பிடித்தவர்கள் அடிக்கடி ஏற்கனவே பதவியில் இருப்பவர்கள் எப்பொழுது பதவியை விட்டு இறங்குவார்கள், நாம் ஏறலாம் என்று பார்ப்பார்கள். ஆனால் தாவீதுக்கு இந்த விருப்பமே இல்லை. அந்த சவுல் செத்து போனான் என்று கேள்விப்பட்ட உடனே புலம்பல் பாடினான்.
பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி புலம்பல் பாடி அழுதான். அப்படிப்பட்ட இருதயம் யாருக்கு வரும்? சரி, அவன் தான் மரித்து போனான், இனிமேல் நேரே வந்து சிங்காசனத்தில் உட்காரலாமே, அவன் உட்காரவே இல்லை. கர்த்தரிடம் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் நான் குடியிருக்கலாமா? கர்த்தர் சொன்னார், போய் குடியிரு. ஆண்டவரே, எந்த இடத்தில் நாம் போய் குடியிருக்க வேண்டும்? கர்த்தர் சொன்னார், எப்ரோனில் போய் குடியிரு. அந்த எப்ரோனில் போய் அவன் குடியிருந்தான். பாருங்க, எங்க குடியேறது, எங்க வாசம் பண்றது, எல்லாம் தேவனிடத்தில் கேட்டு கேட்டு செய்கிறான். ஆகையினால் அவன் தன் சுய சித்தம் செய்யவில்லை, மனுஷனுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கவில்லை. தேவ சித்தப்படியே யூதாவின் பட்டணத்திலே எபிரோனிலே குடியேறினான். இரண்டாவது, ஒரு முறை இவனை தாக்க பெலிஸ்தியர்கள் வந்தார்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக. உடனே ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்தான், ஆண்டவரே, பெலிஸ்தியரை எதிர்க்க நான் போகலாமா? கர்த்தர் சொன்னார், நீ போய் அவர்களை முறியடி. உடனே கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அவன் போய் அவர்களை தாக்கினான், பெலிஸ்தியரை முறியடித்தான். மறுபடியும் பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள். நாம் எல்லாம் என்ன செய்வோம்? ஏற்கனவே கர்த்தர்ட்ட கேட்டாச்சு, திரும்ப திரும்ப போய் ஏன் கேட்கணும்? பெலிஸ்தியரை முறியடிப்பது தேவ சித்தம் என்று போய்விடுவோம். ஆனால் தாவீது அப்படி செய்யவே இல்லை. ஆண்டவரிடத்தில் மறுபடியும் போய் கேட்டான், ஆண்டவரே, பெலிஸ்தியர்கள் வந்திருக்கிறார்கள், நான் போகலாமா? ஆண்டவர் சொன்னார், நீ முன்னாக போகாமல் பின்னாக போ, முசுக்கட்டை செடிகளின் அருகே இரு, அந்த செடிகளின் நுனியிலே இரைச்சல் கேட்கும் வரை இரு. அந்த இரைச்சல் கேட்கும் பொழுது நீ போய் தாக்கு, முறியடிப்பாய். அப்பொழுது தேவசித்தம் நேரே போய் தாக்குவது, இப்பொழுது தேவசித்தம் பின்னாக போய் தாக்குவது. சத்துருக்கள் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். அன்றைக்கு வந்ததும் பெலிஸ்தியர், இன்றைக்கு வந்ததும் பெலிஸ்தியர். ஆனால் தாக்கும் முறைமையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் பின்னாக போனான், முசுக்கட்டை செடிகளின் அருகே பதிவிருந்தான், இரைச்சல் கேட்கும் வரைக்கும் இருந்தான். இரைச்சல் கேட்டவுடனே தாக்க போனான். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து விசாரித்து செய்கிறபடினால் தேவன் சொன்னார், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய் நான் கண்டேன், என் சித்தமெல்லாம் அவன் செய்வான். இனிமேல் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், எப்பாப்ரா என்ற தேவ ஊழியக்காரன் கொலோசிய தேவ ஜனங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் போராடுவதாக அங்கே எழுதுகிறார். தேவ சித்தத்திலே தேர்ந்தவர்களும் பூர்ண நிச்சயம் என்று தமிழிலே சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அருமையான 2 வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது, கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட். கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட். தேவசித்தம் செய்வதிலே அந்த தேவசித்தத்தை முற்றிலுமாய் செய்து முடிப்பதுதான் கம்ப்ளீட். பெர்ஃபெக்ட் என்று சொன்னால் என்ன? அந்த தேவசித்தத்தை பூர்ணமாய் செய்ய வேண்டும். இது எப்ப எனக்கு நல்லா விளங்கிச்சுன்னா, ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு பரீட்சை வரும் பொழுது நான் 3 பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன், ஆசிரியர் உங்களுடைய பாடமெல்லாம் முடித்து விட்டாரா? அப்ப ஒரு பிள்ளை சொல்லுச்சு, எங்க ஆசிரியர் 20 பாடத்துல இந்த எல்லா 20 பாடத்தையும் 5 மாசத்துல முடிச்சிட்டார். மொத்தம் 10 மாசம், அதுல 5 மாசத்துல 20 பாடத்தையும் முடிச்சிட்டார். நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், முடிச்சிட்டார் சரி, ஒவ்வொரு பாடத்தையும் பூர்ணமா தெளிவா சொல்லி தந்தாரா? அதுதான் கிடையாது. அப்ப என்ன பண்ணார்?
சிலபஸ் எடுத்து வச்சுக்குவாராம். எழுதிக்குங்கோ, கானாவூர் கல்யாணம் எழுதிக்கிட்டியா? கச்சாடிகளை கொண்டு வந்தார்கள் எழுதிக்கிட்டியா? தண்ணீர் ரசமா மாறிச்சு எழுதியாச்சா? போயிட்டு 5 மாசத்துல எத்தனை பாடம் முடிச்சிட்டாரு? 20 பாடம். இவர் கம்ப்ளீட் பண்ணாரு. ஆனா என்ன பண்ணல? பெர்ஃபெக்டா நடத்தல. அந்த 20 பாடம் முடிச்சிட்டாரு. ஆனா அந்த 20 பாடத்தை தெளிவா பூரணமா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. சரி, அடுத்த ஆள் வா, நீ சொல்லு. எங்க வாத்தியாரு 10 மாசமா 15 பாடம் தான் முடிச்சிருக்கிறார். இன்னும் எத்தனை பாக்கி இருக்கு? 5 பாடம். கடைசியில பாருங்க, கேள்வி வந்ததெல்லாம் எந்த 5 பாடம் நடத்தலையோ அதுலதான் அதிகமான கேள்வி வந்திருக்கு. அப்ப இந்த வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணி இருக்கிறார்? பெர்ஃபெக்டா நடத்தினார். 15 பாடத்தை என்ன செய்துட்டாரு? பெர்ஃபெக்டா நடத்தினாரு. ஆனா கம்ப்ளீட் பண்ணல, முடிக்கல. பூர்ணமா நடத்தினாரு. எல்லா பாடத்தையும் எடுத்து என்ன செய்யல? முடிக்கல. சரி, 3வது ஆள் வா, நீ சொல்லு. அந்த பிள்ளை சொல்லுச்சு, எங்க வாத்தியார் நல்ல வாத்தியார், 10 மாசத்திலையும் 20 பாடத்தையும் முடிச்சார். ஆனா ஒவ்வொரு பாடத்தையும் தெளிவா நல்லா சொல்லி தந்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, எந்த வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியார்? 1வது வாத்தியாரா, 2வது வாத்தியாரா, 3வது வாத்தியாரா? 3வது வாத்தியார் தான். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவசித்தம்னு சொன்னா சாதாரண காரியம் இல்லை. தேவசித்தத்தை பூரணமாகவும் செய்யணும், தேவசித்தத்தை செய்து முடிக்கவும் வேண்டும். அந்த முடிவு எப்பொழுது? ஒரு கான்ட்ராக்டர் கூப்பிட்டு ஓனர் சொல்றார், எனக்கு 3 மாசத்துல இந்த வீடை கட்டி முடிச்சு தருவியா? கட்டி முடிச்சு தர்றீங்கன்னு. பிரியமானவர்களே, சில கான்ட்ராக்டர் என்ன செய்வாங்க தெரியுமா? நல்லா செய்வாங்க, முடிக்க மாட்டாங்க. வேறு சிலர் மோசமா செய்வாங்க, சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஆனா சில கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க, நல்லாவும் செய்வாங்க, முடிச்சும் தருவாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்பி அநேகம் பேர் கட்டடங்களை கொடுப்பார். பிரியமானவர்களே, இனிமே கர்த்தராகிய இயேசுவின் விஷயத்துக்கு வருவோம். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை பூர்ணமா செய்வார், செய்து முடிச்சிருவார். எந்த இடத்துக்கு போகணுமோ, என்ன பிரசங்கம் பண்ணணுமோ, எத்தனை பேரை சுகமாக்கணுமோ, எத்தனை பேய்களை துரத்தணுமோ எல்லாம் முடித்து விட்டு தினந்தோறும் தேவ சித்தம் செய்து முடிப்பார். அப்படி தினந்தோறும் செய்து முடித்ததினால் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவர் செய்ய வேண்டிய தேவ சித்தம் எல்லாம் செய்து முடிந்தது, பூர்ணமாய் செய்தார், முடித்தார். பிரியமானவர்களே, அப்ப முடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. நம்ம எப்ப முடிக்கணும் தெரியுமா? நம்முடைய மரணத்துக்கு முன்னால தேவ சித்தம் செய்து முடிச்சிருக்கணும். இயேசுவின் வருகைக்கு முன்னால தேவ சித்தம் செய்து முடிக்கணும். உலகத்தின் அழிவுக்கு முன்னால தேவ சித்தம் செய்து முடிக்கணும். இந்த 3ல எது முதலாவது நம்ம சந்திக்கணும் நமக்கு தெரியவே தெரியாது. திடீர் விபத்துகள், திடீர் ஆபத்துகள், பூமி அதிர்ச்சிகள், புயல் காற்றுகள், இதுல எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய மரணத்துக்கு முன்னே, இயேசுவின் வருகைக்கு முன்னே இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், ஆபத்துகள், விபத்துகள், மரணங்கள், பலவிதமான அழிவுகள் நம்மை தாக்கும் முன்னே நாம் எல்லாம் முடிந்தது என்று சொல்ல வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊழியமும் முடியணும், நம்முடைய ஜீவியமும் முடியணும். சிலருக்கு ஜீவியம் முடிந்திருக்கு, ஊழியம் முடியல. சிலருக்கு ஊழியம் முடிஞ்சாச்சு, ஜீவியம் முடியல. ஆகையினால் தான் பேதுரு சொல்கிறார், உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்படியானால் நீங்கள் இடறி விடுவதில்லை.
தேவசித்தம் செய்பவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்பதை கர்த்தராகிய இயேசு மலைப்பிரசங்கத்தின் கடைசி விஷயமாக சொன்னார். 7ஆம் அதிகாரம், மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னவென்று கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆகையினால் தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை அருமையான ஒரு ஓமையின் மூலம் விளக்குகிறார். அந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மேல் நாம் வீட்டை கட்ட வேண்டும். இயேசுதான் அஸ்திபாரம், இயேசுதான் கண்மலை, அவருடைய வார்த்தை தான் அஸ்திபாரமாய் நமக்கு மாற வேண்டும். தேவனுடைய உபதேசங்கள் நமக்கு அஸ்திபாரமாக மாற வேண்டும். அதன் மேலே நம்முடைய வீட்டை கட்டுவோமானால் பெருமழை பெய்யட்டும், பெருவெள்ளம் வரட்டும், பெருங்காற்று வீசட்டும், இந்த வீடு விழவே செய்யாது, அழியவே செய்யாது. ஆனால் தேவ சித்தம் செய்யாமல் சுய சித்தத்தில், மனுஷ சித்தத்தில், பிசாசின் சித்தத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவோமானால் மணலின் மேல் கட்டப்பட்டவர்களுக்கு சமமாவோம். என்ன நடக்கும்? 2 கட்டடத்தையும் சோதிக்க ஒரே சோதனை தான் வந்தது. ஆனால் இந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு என்ன நடந்தது? பெருமழை பெய்த போது, பெருவெள்ளம் வந்த போது, பெருங்காற்று அடித்த போது இந்த வீடு கீழே விழுந்தது, அழிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே அது சம்பவிக்க வேண்டாம். சில நேரத்தில் வரங்கள் கிரியை செய்யலாம், அற்புதங்கள் நடக்கலாம், பிசாசுகள் துரத்தப்படலாம். அதை வைத்துக் கொண்டு நாம் தேவ சித்தம் செய்கிறோம் என்று சொல்லிவிடக் கூடாது. இந்த கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார்கள். அதிலிருந்து விளங்குகிறது அவர்கள் நன்றாய் ஜெபிக்கிற ஜனங்கள். ஏன்னா கர்த்தாவே கர்த்தாவே என்று அடிக்கடி கூப்பிடுகிறவன் ஜெபிக்கிறவன் தான் கூப்பிடுவான். அடுத்ததாக அவன் சொல்லுகிறான், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று. தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அது மற்றவர்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள், தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளவில்லை. அற்புதங்கள் மற்றவர்களுக்குள்ளே நடந்தது, இவர்களுக்குள்ளே நடக்கும்படி இடம் கொடுக்கவில்லை. பிசாசுகளை மற்றவர்களிடத்திலிருந்து துரத்தினார்கள், தங்களுக்குள் இருக்கிற சுயமாகிய பிசாசு, பெருமையாகிய பிசாசு, துக்கமாகிய பிசாசு, அவிசுவாசமாகிய பிசாசு, அதைரியமாகிய பிசாசு, கனநித்திரையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, எல்லா ஆவிகளும் அப்படியே இருக்கிறது. இவர்களை துரத்த மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரை எங்களை விட்டு அகன்று போங்கள். அப்படியானால் தீர்க்க தரிசனம் உரைப்பது அக்கிரம செய்கையா? அற்புதங்களை செய்வது அக்கிரம செய்கையா? பிசாசுகளை துரத்துவது அக்கிரம செய்கையா? இல்லவே இல்லை. தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அற்புதங்களை செய்வார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியானால் அக்கிரம செய்கை என்றால் என்ன? தேவ சித்தம் செய்யாமல் இருப்பதுதான் அக்கிரம செய்கை. சுய சித்தம் செய்வதும், மனுஷ சித்தம் செய்வதும், பிசாசின் சித்தம் செய்வதும் அக்கிரம கிரிகை. அவர் சொல்கிறார், நான் உங்களை அறியேன். ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். இவர்களை பார்த்து நான் அறியேன் என்று சொல்லுகிறார். அது கஷ்டம் என்ன? திருவசனத்தை கேட்டார்கள், வசனத்தை தியானம் பண்ணினார்கள், ஆனால் தேவ சித்தத்தை தங்களுடைய சரீரத்திலே செய்யாமல் போனார்கள். தேவ சித்தம் செய்வோம் என்று தீர்மானித்தார்கள், செய்யாமல் போனார்கள். கிரியையிலே கொண்டு வந்திருந்தால் கர்த்தர் உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவாரே.
பிரியமானவர்களே, ஆகையினால் தான் அந்த பாட்டிலே விதமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வோன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியான். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வோன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியான். சித்தம் செய்பவன் மெய்யாகவே உமது ராஜ்யமனில் பிரவேசிப்பான். சித்தம் செய்பவன் மெய்யாகவே உமது ராஜ்யமனில் பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. ஆகையால் அருமையான நண்பர்களே, தேவனுடைய ஜனங்களே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட சத்தியத்துங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு எப்படி சுயசித்தம் செய்யாமல், மனுஷ சித்தம் செய்யாமல், பிசாசின் சித்தம் செய்யாமல் தேவ சித்தம் செய்தார் என்றும், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று எவ்விதம் நாம் பகுத்தறிய முடியும் என்றும், தேவ சித்தம் பூர்ணமாய் செய்வது எப்படி, தேவ சித்தம் செய்து முடிப்பது எப்படி என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். தேவ சித்தம் செய்யாதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிறதான அருமையான நண்பர்கள், தேவனுடைய ஜனங்கள் பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்யும்படியாய் நம்மை ஒப்படைக்க வேண்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கையில் தேவனே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி பிரவேசித்தீர். தேவனுடைய சித்தம் என்ன என்று பகுத்தறிந்து பரிபூர்ணமாய் நீர் செய்தீர் ஆண்டவரே. தேவ சித்தம் செய்வதே உமது ஆகாரம் என்று சொல்லி இருந்தீர். நீர் சுய சித்தம் செய்யவில்லை, மனுஷ சித்தம் செய்யவில்லை, பிசாசு நிச்சயங்களை நிறைவேற்றவில்லை, பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்தீர். நீர் அவருக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறபடியினால் தேவன் உம்மோடு கூட இருந்தார் ஆண்டவரே. ஈசாக்கு தேவ சித்தம் செய்தான், தாவீது தேவ சித்தம் செய்தான். நீரோ பரிபூர்ணமாய் தேவ சித்தம் செய்யக்கூடியவராய் காணப்பட்டீர். உம்முடைய வசனங்களின் மூலமாய், தூதுகளின் மூலமாய், தீர்க்க தரிசனங்களின் மூலமாய், சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக, திருவசனங்களின் மூலமாக உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம் பகுத்தறியத்தக்கதா எங்களை மனதை நீர் மறுரூபமாக்கு அப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று, உலகத்தின் அதிபதியை ஞாயிக்கப்பட்டான் என்றும் விளங்கியவர்களாக, உலகமும் அதன் ஆசை இச்சை ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்கள் என்பதை விளங்கினவர்களாக இந்த நாட்களிலே பரிபூர்ண சித்தம் செய்யும்படியாக எங்களை ஒப்படைக்கிறோம். நீ தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து தேவ சித்தத்தை செய்து முடித்தீர். ஆகையினால் எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணமாக நம்முடைய சித்தம் செய்ய, தேவ சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவே, நாங்கள் மரிக்கும் முன்னே, ஆண்டவரே நீர் வரும் முன்னே, உலகத்துக்கு அழிவுகள் சம்பவிக்கும் முன்னே எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் மூடி முடிக்க கிருபை தரணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பவுல் நல்ல போராட்டம் போராடினான், ஓட்டத்தை முடித்தான், விசுவாசத்தை காத்துக்கொண்டான். அவனுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது ஆண்டவரே. எங்களுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க முடியாது எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் ஆவியாத்ம சரீரத்தை ஒப்படைக்கிறோம். மனதிலே தேவ சித்தத்தை நாங்கள் நினைக்கட்டும், இருதயத்திலே தேவ சித்தம் செய்ய நாங்கள் விரும்பட்டும், சரீரத்திலே தேவ சித்தம் செய்து நாங்கள் முடிக்கட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் நீங்கள் எங்களை அறிந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை உண்டாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எத்தனையோ நேரங்களில் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு தீர்க்க தரிசனங்களை உரைத்தும் கூட, அற்புதங்கள் நடந்து கூட, பிசாசுகளை துரத்தியும் கூட உம்முடைய சித்தம் செய்யாமல் போன சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் உண்டென்று நாங்கள் எங்களை நிதானிக்கிறோம். அப்படி நாங்கள் செய்வோமானால் அக்கிரம செய்கார் என்று சொல்லப்பட்டு உங்களை அறியேன் என்று நீ சொல்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிபூர்ண தேவ சித்தம் செய்து உம்மால் அறியப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக எங்களை தாழ்த்தி தருகிறோம்.
உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கடைசி மட்டும் காணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.